மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ இன்றைக்கி நம்ம மெது வடை, அதாவது உளுத்த வடை எப்படி நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்னால் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் உரலில் அரைக்கிறது தான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஏன்னா இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு உரலோ ஆட்டுக்கல் எல்லாம் வந்து இல்லை நம்ம வீட்டில் எல்லாம் இப்போது. ஸோ அதுதான் வந்து இப்போது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ நம்ம அந்த காலத்தில் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்டெல்லாம் இருந்தது. இப்போது இல்லாமல் போயிடுச்சு மிக்சியில் இருக்கிறதால. ஸோ அதுதான் வந்து ஒன்றே ஒன்று. ஸோ உளுந்து வடை வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் உளுந்த மாவை வந்து உளுந்து பருப்பை வந்து ஊற வைக்கணும். மினிமம் ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு இது மாதிரி வெங்காயத்தில் போட்டு நல்லா ஆட்டி, வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு அது உப்பு சமம் நல்லா வரும். உங்களுக்கு குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும். மிக்சியில் அந்த அளவுக்கு வராது. இதில் எல்லாம் சாஃப்டாகவும் வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது எண்ணெயும் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ அழகாக மையை நம்ம அந்த உரலில் போட்டு இது மாவு ஆட்டுறோம். அது ஸோ இதில் ஆட்டினோன்னு நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒரு நல்ல சாஃப்டாக வடை நல்லா வரும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் உளுத்தம் பருப்பை நீங்கள் ஒரு அழகு போட்டிங்கனாலே போதும். இது வந்து 1.5 அழகு போட்டோம் நாங்கள். ஒரு அழகு போட்டாலும் ஒரு 1.5 அழகுக்கு 40 வடை வந்தது. ஸோ உங்களுக்கு சின்ன அழகு தான் அது. ஸோ அது மாதிரி போட்டு ஆட்டிட்டு இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு இலை ஏதாவது இலை, தையலை, இந்த வாழை இலை இல்லாட்டி ஏதோ ஒரு இலை. இப்போ நாங்கள் வந்து இந்த வெத்தலை எடுத்துருக்கோம். வெத்தலையில் எடுத்துகிட்டு இப்படி தட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு, இது வந்து ஓட்டை வடைன்னு சொல்லுவாங்க, ஓட்டை மெது வடை சொல்லுவாங்க, இல்லை உளுந்து வடை சொல்லுவாங்க இது. ஸோ இது மாதிரி தட்டிட்டு நம்ம இதை மாதிரி எண்ணெயில் நல்லா எல்லாம் பாயில் பண்ணிவிட்டு அதில் நம்ம போட்டுடணும், அவ்வளோதான். ஸோ போட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்து சாஃப்டாக நம்மளுக்கு மெதுவோட கிடைக்கும், கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ இதோட சேர்த்து நம்ம சட்னி வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது சட்னி, தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சாம்பார் வச்சுருந்தோன்னா சாம்பார் வச்சுக்கலாம். இதுக்கு பொங்கலும் ரொம்ப சூட் ஆகும். ஸோ பொங்கல் மெதுவடை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதுவும் நல்லா சூட் ஆகும். ஸோ அவ்வளோதான். இது பாருங்கள், இவ்வளோ சிம்பிளாக ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் மெதுவடை, சரிங்களா? அதாவது உளுந்த வடை. ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம ஆட்டுக்கல்லாம் இல்லை நம்ம வீட்டில் இப்போலாம். ஸோ நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். பட் இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம்ன்றதால அந்த ஆட்டுக்கல்லாம் எடுத்துட்டோம். பட் திருப்பி கொண்டு வந்தால் நம்ம அந்த பழைய நேச்சர், அந்த டேஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நிஜமாலே இந்த வடை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதுலேயே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டோம். ஸோ பாருங்கள், மெது வடை ரெடி. இப்போது உளுத்தம் வடை ரெடி. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ நான் டேஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டு சரியாக இருந்தது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இது மாதிரி கல் இருந்தால் வாங்கி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒன்றுமே கிடையாது, ரெசிபின்னு ஒன்றும் பெருசாக. உளுந்த வடை நீங்கள் உளுந்த பருப்பை ஒரு 2 ஹவர் முன்னாடி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இது மாதிரி ஆட்டுக்கல் அரைச்சிட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். This is Balajee signing off from you. Bye.